இவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கார பெண்மணிகள் வாழ்க்கை இப்படித்தான். பிரம்மன் எழுதிய தலைவிதி. கல்வி, காதல், நட்பு, திருமணம், தொழில், குடும்பம், சேமிப்பு என அனைத்து விஷயங்களும் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு எப்படி அமைந்துள்ளது என்று சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். பொதுவாகவே இயற்கையிலே இவர்களுடைய ஞானம் என்பது சற்று கூடுதலாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இரட்டை தன்மை கொண்ட பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் நன்மை தீமை எப்படி உண்டோ, ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் எப்படி உண்டோ, அதே போன்று இந்த பெண்மணிகளுக்கு இரண்டு வகையான குணங்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பு இவர்களுடைய செயல்பாடுகளில் மிகவும் அபரிவிதமாக வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் புதனின் ஆதிக்கம் நிறைந்து பிறந்த பெண்மணிகளாக இருப்பதால் கல்வியில் சிறந்த ஞானமும் கற்றலில் துடிப்பும் வேகமும் ஆர்வமும் நிறைந்திருக்கக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வகையில் போதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயம் மிதுன ராசிக்கார பெண்மணிகள் தான். தங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே எந்த விஷயத்தை செய்தாலும் அதை கவனத்துடனும் வேகத்துடனும் செய்யக்கூடிய பெண்மணிகளாக செயல்படுகின்றனர். காற்றை போல் விரைவாக அனைத்து விதமான பணிகளையும் செய்வார்கள். தோற்றத்தில் மிகுந்த அழகு நிறைந்த பெண்மணிகளாகவும் சுறுசுறுப்பாகவும் துடிப்பு மிக்க பெண்மணிகளாகவும் செயல்படுவார்கள். இவர்களுடைய இளமை பருவத்திலே முதிர்ந்த பெண்மணிகளைப் போல அறிவாற்றல் பெற்று எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு என்பதை எளிதாக சொல்லக்கூடிய பெண்மணிகளாக செயல்படுகின்றனர். பொறுமை இல்லாவிடாலும் சில நேரங்கள்ல விடாமுயற்சி என்பது இவர்களுடைய எண்ணத்தை ஈடேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன், சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் இருக்கின்றன. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடு அல்லது ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அவை மிக விரைவாக குணமடைந்து மிக விரைவிலே தங்களுடைய பணிகளை துடிப்புடன் செய்யக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது இவர்களுக்கு இரட்டை குணம் இருந்திருந்தாலும் கூட சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் சுக்கிரன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுவதால் மென்மையான குணம் என்பது சற்று கூடுதலாகவே இவர்களுக்கு இருக்கும். காதல் என்பது இவர்களுடைய ஆதிக்கம்தான் சற்று கூடுதலாகவே இருக்கும். புதனின் ஆதிக்கத்தில் இருப்பதால் தான் சொல்வதை தான் தன் கணவர் விரும்ப வேண்டும், கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருப்பதால் அனைவரும் சமம், அனைத்திலும் சுதந்திரம் உண்டு என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இவர்களை உங்களுடைய வாழ்வில் மணக்கக்கூடிய ஆண்கள் நிச்சயமாக 2 பெண்களை மணற்பதற்கு சமம். ஏனென்றால் அவ்வளவு இரட்டை பண்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அதே சமயம் இவர்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள். மிக பெரிய அளவில் சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை பொறுப்புணர்ச்சியுடன் எதிர்கொண்டு அவற்றிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்ற அறிவுபூர்வ சிந்தனையை வழங்கக்கூடிய சிறந்த ஆலோசகர்களாகவும் நிச்சயமாக இருப்பவர்கள் இந்த மிதுன ராசிக்கார பெண்மணிகள் தான். மதிப்பும் மரியாதையும் தந்தால் மிக பெரிய அளவில் இல்லறம் சுவிச்சமாகவும் நல்ல வாழ்க்கை துணையாகவும் இருப்பார்கள். ஆனால் சற்று அதிகாரத்தையும் ஆளுமையும் செலுத்த வேண்டும் என்ற ஆணாதிக்கம் கொண்ட ஆண்களை ஒருபோதும் அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். தங்களுடைய திருமணம் இல்லறம் இனிமையாக இல்லை என்றால் அதை விட்டு விலகுவதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் முடிவெடுக்கக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். எனவே திருமண வாழ்க்கையிலேயே அதிரடியான பல நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பெண்மணிகள் தங்களுடைய சிறு வயதிலிருந்தே மிகுந்த பக்குவம் பெற்ற பெண்மணிகளாக இருக்கின்றனர். எனவேதான் சிறந்த மகளாகவும் சிறந்த தாரமாகவும் சிறந்த தாயாகவும் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகள் இருப்பார்கள் என்பதை பிரம்மன் எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் எப்போதும் கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று ஏதேனும் ஒரு குறும்புத்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் காதல் என்றால் நிச்சயமாக அவர்கள் கற்பனை வளம் என்பது மிகப்பெரிய அளவில் சிறந்து இருக்குங்க. ஏனென்றால் இப்படிப்பட்ட காதலன் வேண்டும்,
தன்னுடைய வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் என்ற கற்பனையில் மிதக்கக்கூடிய பெண்மணிகளாகவும், ஆனால் அதே சமயம் யதார்த்தத்தில் அவை நடைபெறவில்லை என்றாலும் யதார்த்தத்தை புரிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய புத்திசாலித்தனமான பெண்மணிகளாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகள் தான். உணர்வு பூர்வமாக முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள்ல கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதால் பல பிரச்சனைகளை இவர்களால் தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர். எனவே காதல் தோல்வி ஏற்பட்டாலும் அவற்றால் மனம் உடைந்து துவண்டு போகாத பெண்மணிகளாகவும், திடகாத்திரமான மனதுடன் அடுத்து என்ன என்பதை துடிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர். எதை செய்தாலும் கம்பீர குணத்தோடு செய்யக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். எனவேதான் காதல் என்பது இவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது. நட்பு என்பது மிகப்பெரிய அளவுல வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தான் நண்பராக ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவருக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் மிக சிறந்த நண்பர்களாக செயல்படுவார்கள். ஏனென்றால் அனைத்து விதமான சிரமங்களிலும் நண்பர்களுக்கு பக்க உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய சிரமத்தை நீக்கி முன்னேற்றத்திற்கு பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய சிறந்த பெண்மணிகளாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகள் தான். என்றால் புதனின் ஆதிக்கம் மிக அதீதமாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடன் இணைந்திருப்பவர்களும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்டவர்களாக இருப்பதால் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை இன்முகத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய மிக சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி சிறந்த ஞானம் பெற்றவர்களாக இருப்பதால் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்தையும் தன்னுடைய சிறு வயதிலிருந்து திட்டமிட்டு சரியான முறையில் கையாளக்கூடிய பெண்மணிகளாக செயல்படக்கூடிய பெண்மணிகளாக நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகள் இருக்கின்றனர். பெரிய அளவிற்கு ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள். ஆனால் அத்தியாவசியமாக இது தேவை, அவசியம் என்று உணர்ந்து விட்டால் அதற்காக எவ்வளவு பெரிய விலை கொடுக்கவும் தயங்காத பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். சேமிப்பது என்பது இவர்களுக்கு இயல்பான ஒரு குணமாக பார்க்கப்படுகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தான் பணிபுரியக்கூடிய இடத்தில் மிக சிறந்த வளர்ச்சி பெற வேண்டும் என்று தன்னுடைய அறிவாற்றலை முழுமையாக செயல்படுத்தி நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக செயல்படக்கூடிய உண்மையான உழைப்பாளியாக நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகள் செயல்படுகின்றனர். அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்கார பெண்மணிகள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல சாதனைகளை புரிவார்கள். திட்டமிட்டதை விட அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிப்பார்கள். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகுந்த வளர்ச்சியும் இவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு என்பதை பிரம்மன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த மிதுன ராசிக்கார பெண்மணிகளுடைய தலைமை பொறுப்பில் இயங்கக்கூடிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அவற்றை உணர்ச்சிவசமாக கையாளாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து நுணுக்கமான பல யுக்திகளை கையாளுவதால் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி கிடைக்கும். இது மட்டுமல்லாது படிப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்மணிகள் நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகள் மட்டும்தான்.